இது உங்களோடு சேர்ந்து இந்த நாளில் ஆராதனையில் கலந்து கொண்டதற்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். आपके साथ मिलके आराधना में मैं भी भाग लिया. मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. இன்றைக்கு நான் உங்களோடு கிறிஸ்தவனுடைய 3 நிலைகளை குறித்து பேச விரும்புகிறேன். आज मैं आपके साथ मसीह जो व्यक्ति है उसका 3 स्तर के बारे में बताने के लिए चाहता हूँ. மத்தேயு 13வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 ஓமானங்களை குறித்து சொல்லுகிறார். मत्ती 13 अध्याय में यीशु मसीह जो है 7 जो दृष्टांत के बारे में कहता है. இந்த பேரபிள் முதல் 3 பேரபிள்ல இருந்து 3 வகையான நிலைகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். इन दृष्टांतों में से पहला 3 दृष्टांत है. उनमें से मैं 3 स्तर के बारे में आपसे मैं बोलूंगा. முதலாவது மத்தேயு 13வது அதிகாரம் 18வது வசனம். सबसे पहले हम निकालेंगे मत्ती 13वां अध्याय 18वां वचन. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். अब तुम बोने वाले के दृष्टांत का अर्थ सुनो. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓமானம். ये दृष्टांत सबसे अवगत है. விதைக்கிறவனுடைய ஓமானம். बीज बोने वाले का दृष्टांत है. விதைக்கிறவன் என்னத்தை விதைக்கிறான்? ये बोने वाला किसको बोता है? பதில் சொல்லுங்க. जवाब दीजिए. किसको बोने वाला बोता है? விதைக்கிறவன் என்னத்தை விதைக்கிறான்? किसको बोता है? बीज को. மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனம். मरकुस 4 अध्याय 14 वचन. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், விதையல்ல. बोने वाला बीज को नहीं वचन को बो रहा है. விதைக்கிறவன் என்னத்தை விதைக்கிறான்? விதையை விதைக்கல. ये बोने वाला किसको बो रहा है? बीज को नहीं वचन को बो रहा है. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. क्योंकि वचन को तो हम पढ़ रहे हैं. விதைக்கிறவனாலே விதையத்தான விதைப்பான். अब बोने वाला है तो किसको बोएगा? बीज को तो बोएगा. இல்ல. नहीं नहीं. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். यहाँ यीशु मसीह किस बात को सिखाता है? बोने वाला वचन को बो रहा है. இப்ப இந்த விதைக்கிற ஓமானத்துல விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? ये जो बीज बोने वाले का दृष्टांत है तो बीज जो बोने वाला किसको बोता है? இப்ப மத்தேயு 13ல 19வது வசனம் பாருங்க. अभी मत्ती 13वां अध्याय 19 वचन को देखिए. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, जो कोई राज्य का वचन सुनकर नहीं समझता. இப்ப இந்த வசனத்தை விதைக்கிறான். அந்த வசனம் எதை குறித்தது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வசனம். ये वचन को बो रहा है. वचन किसके बारे में है? परमेश्वर के राज्य के बारे में वचन है. இங்க இந்த ஓமானம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ये दृष्टांत तो सबको ही जानते होंगे. இந்த முதலாவது நிலை என்றவென்றால் நீங்கள் வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். सबसे पहला स्तर ये है कि वचन को पाने वाले का स्तर है. पाने वाले के रूप में है. இங்கு 4 விதமான கிரவுண்ட், 4 விதமான நிலம். यहाँ 4 प्रकार का जमीन है. 6 விதமான பலன். 6 प्रकार के फल है. ஒன்னு முதல்ல வழி அருகே விழுகிறது. सबसे पहले वो मार्ग के किनारे गिर रहा है. இரண்டாவது கற்பாறையில விழுகுது. फिर पत्थरीली या पत्थर में गिर रहा है. மூன்றாவது முட்செடி உள்ளதுல விழுகுது. फिर तीसरा झाड़ी में गिर रहा है. நான்காவது நல்ல நிலத்துல விழுகுது. जो चौथा जो है अच्छी भूमि में गिर रहा है. இந்த 4வது நிலமாகிய நல்ல நிலத்துல விழக்கூடிய விதை, ये जो चौथी बात है वो ये है कि अच्छी भूमि में जो बीज गिरता है அது 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. वो जो है 30 गुना या 60 गुना और 100 गुना फल दे देता है. அப்போ உங்களுடைய இருதயத்துல நீங்க எப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்களோ इसका அதன் பிரகாரமாக நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. इसका मतलब वचन को आपके हृदय में जिस प्रकार आप लेते हैं या ग्रहण करते हैं उसी प्रकार आपका उद्धार होता है. ஏன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம், James 1:21 says, क्योंकि याकूब की पत्री पहला अध्याय 21 वचन कहता है, the word received with meekness implanted in your heart will save the souls. जो वचन आपके हृदय में उंडेला गया है वो उद्धार का मार्ग को खोलता है. நீங்கள் அந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது
நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாக மாறுறீங்க. जब आप सारी मलिनता से वचन को ग्रहण करेंगे இது तब उद्धार को पाते हैं। இது முதலாவது நிலை. ये सबसे पहला का स्तर है। நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நான் முழுமையாய் तो விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ ये पहला स्तर में सब कोई है, किसका मतलब सब कोई वचन को ग्रहण किए हैं और उद्धार पा चुके हैं। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது அவமானம், அடுத்த நிலை. अब दूसरा स्तर और उस पर हम जाने जाएंगे। மத்தேயு 13வது அதிகாரம் मत्ती 13वां अध्याय 24வது வசனம். 24वां वचन। மத்தேயு 13:24. मत्ती 13 का 24। வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. यीशु ने उन्हें एक और दृष्टांत दिया कि का राज्य उस मनुष्य के समान है जिसने अपने खेत में अच्छा बीज बोया। தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்த நிலைக்கு என்னவாக மாறுகிறான்? அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு விதைக்கிறவனாக மாறுகிறான். अभी पहला स्तर में जो व्यक्ति है वचन को ग्रहण किया, उद्धार पाया, वो दूसरा स्तर में जाता है। क्या है? उस अच्छा वचन को दूसरों को देता है। வசனத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டனா சும்மா இருக்க முடியாது. वचन को प्राप्त किए हुए हम लोग, उद्धार पाए हुए हम लोग चुपचाप नहीं रहेंगे। இன்றைக்கு நீங்க இந்த ஜெம்ஸ் மினிஸ்ட்ரியில இசைந்து நீங்க எல்லாம் வேலை செய்றீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த இரண்டாவது நிலைக்கு ஓரளவுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். आप जो है जेम्स की सेवकाई में शामिल है और सेवकाई कर रहे हैं तो इसका मतलब ये दूसरा स्तर है, वचन को दूसरों को देने वाला, उसमें सब कोई आ पहुंचे हैं। ஏன்னா கர்த்தர் என்னை நேசித்தாரு, என்னை ரட்சித்தாரு. यीशु ने मुझसे प्रेम किया, मुझे उद्धार दिया। அந்த ரட்சிப்பை நான் சும்மா வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. जो उस उद्धार को मैं छिपा के अपने में नहीं रख सकूंगा। ஒரு மனுஷனை நித்திய காலத்திற்கும் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டனா சும்மா இருக்க முடியாது. एक मनुष्य को अंधियारा से या नरक से या उसको उजियाला में ले जाने वाले, स्वर्ग में ले जाने वाले उस वचन को मैंने प्राप्त किया, मैं चुप नहीं बैठूंगा। அந்த ஜீவனுள்ள வார்த்தை மக்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய வார்த்தையை நான் சொல்லும்போது, மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்லும்போது என்னால சும்மா இருக்க முடியாது. उस जीवित वचन को, उस सामर्थ्य वचन को जब मैं दूसरों को देता हूं और वे जीवन पाते हैं, वे सामर्थ पाते हैं, इसको मैं समझने के बाद मैं चुपचाप नहीं रह सकूंगा। அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், நான் அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். उस वचन को मैंने ग्रहण किया, उस वचन को मुझे दूसरों को बोलना होगा। அதனால தான் நான் இந்த அமைப்புல இணைந்து இருக்கிறேன். इसलिए मैं इस संस्था से जुड़ा हुआ हूं। இந்த மிஷனரி ஆர்கனைசேஷன்ல நான் வந்திருக்கிறதுக்கு ये காரணம், मिशनरी संस्था में मैं जुड़ा हूं, उसका कारण ये है மற்றவர்களும் இந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும். और लोग भी इस उद्धार को पाए। ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. यीशु मसीह की या परमेश्वर की इच्छा ये है कि कोई नाश न हो। அந்த சித்தத்தை செய்வதற்காகத்தான் அந்த அமைப்புல இசைந்திருக்கேன். उस इच्छा को पूरा करने के लिए ही मैं इस संगठन में जुटा हूं। என்னை ரட்சித்தாரு, उसने मुझे उद्धार दिया, என்னை கிருபையா ரட்சித்தாரு. अनुग्रह से मेरा उद्धार हुआ। என்கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லாத போது, जब मेरे अंदर कोई भलाई दिखाई नहीं पड़ती थी, நித்திய காலத்துக்கு பாதாளத்துல அழுக வேண்டிய நான் இன்றைக்கு मैं स्वर्ग को छोड़ करके अधोलोक में रोने वाला मैं जो था, தேவ சமாதானத்தை பெற்றவனாய், मैं परमेश्वर की शांति को प्राप्त किया, தேவனுடைய அன்பை பெற்றவனாய், परमेश्वर का प्रेम को मैंने प्राप्त किया। ஒரு ஆனந்த பாக்கியத்தோடு இன்னைக்கு வாழ்றேன்னா அதை நான் சும்மா இருக்க முடியாது. उस धन्य आशा के साथ आज मैं जी रहा हूं, मैं चुपके से नहीं जी पाऊंगा। அதனால நீங்க எல்லாருமே இங்க இசைந்தது காரணம் என்ன? நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். इसलिए सब कोई एक साथ हुए, सेवकाई में शामिल हुए, कारण ये है कि मैंने जो आनंद को पाया दूसरों को मैं दूंगा। என்ன பொறுத்தளவுக்கு மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இங்கு பணி செய்யக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த இரண்டாம் நிலையில இருக்கிறீங்க. मेरे विचार के अनुसार कि यहाँ जितने लोग सेवकाई करते हैं उनमें से लगभग सभी लोग या कई लोग जो है इस झुंड में इस दूसरा स्तर में है। கொஞ்சம் படிக்கிறவங்களை தவிர்த்து
மற்ற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில தேவனுடைய வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அடுத்த நிலைக்கு வந்துட்டீங்க. कोई जो प्रशिक्षण पाने के लिए या पढ़ने के लिए यहाँ आए हैं उनको केवल छोड़ के बाकी सब लोग जो है इस पाया हुआ वचन को दूसरों को देना है करके विचार से काम करते होंगे. அப்ப முதல்ல விதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமா இருக்கிறீங்க. सबसे पहले ऐसे भूमि आप है कि वचन को ग्रहण करने वाली भूमि है. ரெண்டாவது விதைக்கிறவனா மாறிட்டீங்க. फिर दूसरा बोने वाले के स्तर में पहुंच गए. இப்ப பிரச்சனை என்னன்னா மூன்றாவது நிலை தான். अभी समस्या यहाँ है कि तीसरा स्तर क्या है. நிறைய பேர் வருவாங்க, कई लोग आएंगे ஆனா அதை முழுமையா செய்ய மாட்டாங்க. लेकिन उन कार्यों को पूरा नहीं करेंगे. மத்தேயு 13:31 வசனம் அடுத்த ஓமானம், மூன்றாவது ஓமானம். अभी तीसरा दृष्टांत वही मत्ती उस 13 अध्याय में 31 वचन को देखिएगा. 31 வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருந்தது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். उसने उन्हें एक और दृष्टांत दिया. स्वर्ग का राज्य राई के दाने के समान है जिसे किसी मनुष्य ने लेकर अपने खेत में बो दिया. இப்ப என்னன்னா, अब यहाँ क्या है. வசனத்தை பெற்றுக்கொண்டு விதைக்கிற மனுஷன் தன்னையே விதைக்கிறவனாக மாறுவது. वचन को जो पाया मनुष्य फिर वचन को बोया दूसरा स्तर में और तीसरा में अपने यानी खुद कोई बो रहा है. 32வது வசனம் பாருங்க. 32वां वचन को देखिएगा. அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். वह सब बीजों से छोटा सा होता है पर अब बढ़ जाता है तब सब साग पात से बड़ा हो जाता है और ऐसा पेड़ हो जाता है कि आकाश के पक्षी आकर उसकी डालियों पर बसेरा करते हैं. விதையா நான் மாறிட்டேன், मैं तो बीज बन गया हूं. என்னைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். अब मैं अपने को सौंपता हूं. நான் மரிக்கணும், मुझे मरना है. சுயத்துக்கு மரிக்கணும். मैं अपने आपे में मरना है. விதையை போட்டு வளர்க்க வேண்டும் என்றால் முதல்ல விதையை போட்டு என்ன பண்ணணும்? बीज को अगर बढ़ाना है या पेड़ जैसे देखना है तो सबसे पहले क्या करना है. மண்ணள்ளி போடணும். बीज के ऊपर मिट्टी डालना है. உங்களை வச்சு உங்க மேல மண்ணள்ளி போடணும். आपको रख के आपके ऊपर मिट्टी डालना है. நம்ம நிறைய பேர் அதை விடுறதில்லை. कई लोग हम होने नहीं देते हैं. நான் கிறிஸ்தவன் தான், मैं तो मसीह हूं जरूर. கிறிஸ்துவோட வார்த்தையை அறிவிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன். मसीह के वचन को सुनाने के लिए मैं आया हूं जरूर. இன்றைக்கு கூட புதிதா ஒரு குடும்பம் தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்த ஊழியத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு. आज भी एक नया परिवार यहाँ खड़े थे, वे सेवकाई में शामिल हुए सेवकाई करने के लिए. ஆனா முழுமையா மரிக்கிறது இல்ல. लेकिन आने के बाद कुछ दिन के बाद पूर्ण संपूर्ण तौर से हम मरते नहीं है. தான் மரித்து அடுத்த நிலைக்கு மாறாத கிறிஸ்தவர்கள் தான் அநேகம். आज कई मसीह लोग पाए जाते हैं, ज्यादा से ज्यादा देखिएगा वे मरकर दूसरा स्तर में नहीं पहुंचने वाले. ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. कुछ लोग मन में ये कहते हुए मैं सुन रहा हूं. அண்ணே உங்களுக்கு தெரியாது, भैया आप क्या जानते हैं. நீங்க லண்டன்ல வசதியா இருக்கீங்க, आप तो वहां अच्छा से सुविधा के साथ है. நான் என் குடும்பத்தை விட்டு வந்திருக்கேன், मैं परिवार को छोड़ के आया हूं, என் வீட்டை விட்டு घर வந்திருக்கேன், छोड़ के आया हूं, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கிறேன் कितना தெரியுமா? कष्ट उठा रहा हूं आपको मालूम है. நான் இங்க இருக்கிறது சும்மா இல்ல, मैं यहाँ ऐसे खाली नहीं बैठा हूं. அதே பெரிய சாக்ரிஃபைஸ். बहुत बड़ा त्याग वही है. இதுலயே உங்க சுயம் இருக்கும். इसी में ही आप जो है मैं करके उस बात को अपना रहे हैं. இருக்கிறதுலே ரொம்ப மனத்தாழ்மையான ஆளு நான் தான் அப்படின்னு சொன்னாலே அங்க பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். अगर सबसे बढ़कर नम्र मैं ही हूं करके अगर आप बोलेंगे, वहां मैं हूं करके बोल दिए हैं, वही घमंड चले आ गया. சுயம் விட மாட்டேங்குது. तो ये जो अहम जो है, जो हमारे अंदर की जो बातें हैं वो हमें छोड़ नहीं रहा है. உங்களை கர்த்தர் பிடித்து கொண்டு இங்க கொண்டு வந்திருக்கிறாரே, இங்க நீங்க இருக்கிறீங்களே எதற்காக என்பதை முழுமையாக புரிந்து கொண்டீர்களா? परमेश्वर ने आपको हाथ धरा है, आपको ले आया है, क्यों यहाँ है करके आपने भली भांति उसको समझ लिए.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. मेरे प्रियो, एक मिनट जरा सोच के देखिए। முதலாக இங்க ஜெம்ஸுக்கு நீங்க வந்த போது உங்க உள்ளத்துல இருந்த அதே ஆர்வம், அதே கமிட்மெண்ட் இன்னைக்கு இருக்கா? सबसे पहले यदि शुरू में जब जेम्स में आए वही अर्पण था या वही त्याग भरा जीवन आज भी आपके साथ है क्या? கேளுங்க, உங்களை நீங்களே கேளுங்க. आप अपने आप में इस प्रश्न को उठाइए, पूछिए। சர்ச்சுக்கு வர்றோம், முதல்ல सबसे पहले कलीसिया में तो आते हैं। கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது परमेश्वर के वचन को जब हम सुनेंगे நமக்குள்ள அப்படி ஒரு அனல் வருது. हमारे अंदर ज्वाला जैसे होना चाहिए, एक आग जैसे है। ஒரு 3 மாசம் ஆகுது, 3 महीना भी हो गया, நாலு கொஞ்சம் வசனம் தெரியுது. अभी कुछ वचन को तो हम सीख लिए, அப்புறம் என்ன ஆகுது? फिर क्या हुआ हमारा जीवन? பேசுங்க. ठीक है, आप बोलते रहिए। ஒரு வருஷம் ஆகுது, फिर 1 साल हो गया, இன்னும் கொஞ்சம் வசனம் தெரியுது. और कुछ वचन को बाइबल से पढ़ लिए, सीख लिए हम लोग। எங்களுக்கு தெரியும். फिर कलीसिया में आके ये तो हम क्या नहीं जानते हैं, तो हम जानते ही हैं। ஒரு 5 வருஷம் ஆகுது, 5 साल हो गए, अभी நிறைய வசனம் தெரிஞ்சிருது. कई ज्यादा वचन को हम पढ़ लिए, என்னென்ன காரியம் கூட உங்களுக்கு தெரியுது. अभी क्या क्या बातें हैं करके सब समझने वाले हैं। நம்ம உடனே நம்ம சொல்றோம், तुरंत हम लोग क्या कहते हैं? யோவான் 4வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. यूहन्ना 4 अध्याय को खोलिए। உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? तुरंत आप क्या सोचते हैं? அண்ணே, அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுத்துட்டு போட்டு விடுங்க. अरे भैया, आप क्या बोल रहे हैं? वो सामरी स्त्री को पानी लेने दीजिए। லூக்கா 19வது அதிகாரம் திருப்புங்க. लूका 19वां अध्याय को खोलिए। அண்ணே, சகை வளரட்டும், நீங்க விடுங்க. भैया, जक्कई को बढ़ने दीजिए, आप छोड़िए। என்ன ஆயிருச்சு? क्या हुआ आपका जीवन में? அதே வசனம், वही वचन, அதே வார்த்தையை பேசக்கூடியவர். वही वचन को सुनाने वाला, ஆனா என்ன ஆயிருச்சு உங்களுக்கு? लेकिन आपके जीवन में क्या हो गया? அந்த கர்த்தருக்குன்னு வாழ்ற அந்த காரியம் போயிருச்சு. परमेश्वर के लिए जीना है, वो बात हट गई है। காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? உங்களுடைய சுயம். आपके अंदर का जो अहम की बात है, எனக்கு தெரியும், मैं जानता हूँ, எனக்கு தெரியும். मैं जानती हूँ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रियो, இந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. ये सेवकाई को परमेश्वर ने दिया है। நீங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை பத்தி தெரியும் தெரியல. आप यहाँ रहने के द्वारा चलते इस सेवकाई के बारे में कहाँ तक जानते हैं मुझे मालूम नहीं। நான் லண்டன்ல இருக்கிறேன். मैं तो लंदन शहर में हूँ। நான் எல்லா தேசங்களுக்கும் போறேன். मैं कई सारे देशों को मैं जाता हूँ। அநேக சபைகளுக்கு போறேன். कई कलीसियाओं में जाके प्रचार அநேக करता हूँ। ஆர்கனைசேஷன் கூட வர்க் பண்றேன். कई संस्थाओं के साथ मैं मिल के सेवा करता हूँ। பெரிய பெரிய மக்களோட நான் உட்கார்ந்து பேசுறேன். बड़े बड़े लोगों के साथ बैठ के बातचीत करता हूँ। ஆனா என்னால ஒரு காரியம் தெளிவாய் சொல்ல முடியும். लेकिन मैं एक बात को सफाई से बोल सकता हूँ। கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு உருவாக்கி அந்த ஜெம்ஸ் அமைப்பை போல இன்னொரு அமைப்பு வருவது என்பது இயலாத காரியம். परमेश्वर ने जो जेम्स संस्था को स्थापित किया एक व्यक्ति के द्वारा, इसी प्रकार की जो झुंड या इस प्रकार का संस्था और एक आना बहुत मुश्किल की बात है। ஆவிக்குரிய முறையில் நீங்க பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். आत्मिक तौर से, आत्मिक आंखों से देखने के लिए सीखिए। நீங்க இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு மிஷனரி அமைப்பு எடுத்தாலும் आज जितने मिशनरी संस्था है उन सारी संस्थाओं को ले लीजिए। இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர்ஸை உருவாக்கி அவர்களை ஊழியக்காரர்களாக்கி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின நிறுவனம் உலகத்தில் கிடையவே கிடையாது. जो पहले जो शताब्दी या पहला पीढ़ी का लोगों को सुसमाचार सुना करके, यानी बिल्कुल मसीही नहीं थे, अन्य जाति थे, उनको सुसमाचार सुना के उनको सेवक भी बना दिया। ऐसा संस्था जो हमारी जो संस्था है, इसको छोड़ के विश्व भर में कहीं भी आप नहीं देख सकते हैं। உங்களுக்கு நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். आप भीतर ही भीतर रहने के चलते कई बातें मालूम नहीं होंगी। நான் வெளியே இருக்க உலகத்திலிருந்து வர்றேன். मैं बाहर के संसार से इधर आता हूँ। நீங்க இந்த வருகிற தலைமுறை நிச்சயமாக இந்த ஊழியத்தை பத்தி கண்டிப்பா படிக்கும். ये आने वाली जो पीढ़ी है, ये जेम्स में ये जो है, इस सेवकाई के बारे में अच्छा से पढ़ना है, सीखना है। என் பசங்க 2 பேரும் அண்ணன் வரும்போது அவங்க கூட உட்கார வச்சு நான் போட்டோ எடுத்து அவங்கள தலையில ஜெபம் பண்றத வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். और मेरे बच्चे बेटे जब आते हैं, जो भैया जो है उनके सामने उनको खड़ा करके वो प्रार्थना करते हुए और फोटो खींचते हुए फोटो को अभी तक हम लोग रखे हैं। நான் என் பையன்ட்ட எப்பயுமே சொல்லுவேன், मैं मेरे बेटा से हमेशा कहता हूँ, தம்பி உன் பையன் உன் வயசுக்கு வரும்போது, बेटा सुनो, जब तुम्हारा बेटा तुम्हारा उम्र तक जब आएगा, சரித்திரத்துல கண்டிப்பா இவரை பத்தி படிப்பாங்க.
इतिहास में ये जो व्यक्ति जो प्रार्थना कर रहे हैं हाथ रखे तुम्हारे ऊपर, उस व्यक्ति के बारे में वो लोग जरूर पढ़ेंगे किताब में। இப்படி ஒரு காரியத்தை தேவன் யார் மூலம் செய்யலன்னு சொல்லுவாங்க. और ऐसे ऐसे काम या कार्य को इसी व्यक्ति के छोड़कर या इसी संस्था का छोड़कर किसी ने नहीं किया है करके लोग कहेंगे उस समय। அதை இருந்து பார்க்கிறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். और उसको देखने के लिए कई साल के बाद मैं जीवित नहीं रहूंगा बेटा। ஆனா நீ உன் பிள்ளைட்டையும் உன் பேர பிள்ளைட்டையும் சொல்ல முடியும், அவர் கூட நான் இருந்தேன்னு காட்ட முடியும். लेकिन तुम्हारा बेटा या तुम्हारा पोता जब आएंगे है बेटा, उसको भी तुम कह सकते हो कि उस व्यक्ति के साथ, उस सेवकाई के जो उस अगुवे, उन अगुवे के साथ मैं भी था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रियो, கர்த்தர் அவ்வளவு பெரிய ஊழியத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். इतनी बड़ी सेवकाई को प्रभु ने आपके हाथ में धरा दिया, ஆனா உங்ககிட்ட இன்னும் எந்த அளவுக்கு சுயம் ஒட்டிக்கிட்டு இருக்கு? लेकिन आपके अंदर अपने अहम की बातें कितने दूर तक आपको खा रहा है। ஏன் எவ்வளவு போட்டிகள், சண்டைகள், முறுமுறுப்பு? காரணம் என்ன? क्यों हमारे भीतर कुड़कुड़ाहट या क्यों लड़ाई झगड़ा? क्यों சுயம். हमारे अंदर स्वयं या अहम की बात है, நானு मैं करके बात है। நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? मैं कितने बड़ा व्यक्ति हूँ आपको நான் मालूम என்ன है? செஞ்சிருக்கேன் தெரியுமா? मैंने क्या क्या किया है आपको मालूम है? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? आपको मालूम है मैं कौन हूँ? நான் பிரசங்கம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? मैं प्रचार करूंगा तो क्या होगा आपको मालूम है? நான் ஜெபம் பண்ணா என்ன मैं நடக்கும் தெரியுமா? प्रार्थना करूंगा तो क्या होगा मालूम है? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. आप कृपया इसको समझ लीजिए। தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने दर्शन दे के सेवकाई को दिया है। அந்த தரிசனத்துல ஒரு அங்கமா நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. उस दर्शन में एक अंग होकर के आप भी जुड़ गए। You cannot have a different vision than what you have already subscribed to. आप जो पहले अभी आ चुके हैं जिस सेवकाई में है, इस प्रकार का सेवकाई ऐसे कभी आपको नहीं मिल सकती। நெகமையா புஸ்தகத்துக்கு திருப்புங்க. नेहेमिया की किताब में आई है। ஆண்டவர் அங்க நெகமையாவை அழைக்கிறாரு. परमेश्वर ने नेहेमिया को बुलाया। நெகமையாவை கூப்பிட்டு ஒரு மதில் சுவர் கட்டுவதற்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. शगरपना को बनवाने के लिए नेहेमिया के द्वारा परमेश्वर ने उसको बुलाया। அவர் அரண்மனையில இருக்கிறவருக்கு செய்தி வருது. जब वो राजमहल में था उस समय नेहेमिया के कानों में सुनाई पड़ा। அவர் பல நாள் துக்கித்து அழுகும்போது ஆண்டவர் அவருக்கு இந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு. कई दिन वे दुखित रहे, रोए, प्रार्थना किए, तब परमेश्वर ने नेहेमिया को प्रकाश दिया। எருசலேமை சுற்றி இருக்கிற அலங்கம் இடிந்து போயிருக்கிறது. यरूशलेम की जो शगरपना है वो गिर पड़ी है। அந்த சுவரை நீ மதுல கெட்டலேனா அந்த பட்டணம் அழிவை நோக்கி போய் उस கொண்டிருக்கும். शगरपना को जब तक तुम नहीं बनाओगे तब तक वो शगर भीतर खत्म हो जाएगा। இந்த தரிசனத்தை கொடுத்தது தேவன். इस दर्शन को परमेश्वर ने नेहेमिया को दिया। இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். इस दर्शन को पूरा करने के लिए जो भी जरूरत है सारी सुविधा बातों को प्रभु ने तैयार करके दिया। நல்லா கவனிங்க. முதல்ல விஷன், सबसे पहले विजन या दर्शन मिला, ரெண்டாவது ப்ரொவிஷன். फिर दूसरा प्रबंध मिला, उसको जो भी साधन मिला। அவங்க சுவர் கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அதை பூரா ராஜா கடிதம் கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டார். शगरपना बनाने के लिए जो कुछ साधन या लोगों की दरकार है उन बातों को राजा अपने चिट्ठी के द्वारा लिखवा के भेज दिया। இன்றைக்கும் இந்த ஊழியத்துக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தது தேவன். आज भी इस सेवकाई का दर्शन परमेश्वर ने दिया। அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷனையும் கொடுப்பது தேவன். वैसे ही वही परमेश्वर जो है इस दर्शन को पूरा करने के लिए जितना प्रबंध करना चाहिए सारी सुविधाओं को वही देगा। ஆனா இதை கெட்டுவதற்கு ஆள் மட்டும்தான் தேவை. लेकिन उसको इस्तेमाल करने के लिए, बनाने के लिए केवल आदमी का दरकार है, காசு இல்ல. पैसा नहीं है। யார் தேவை? நெகமியாவுக்கு தேவை யாரு? ஆட்கள் மட்டுமே. नेहेमिया को पैसा जरूरत नहीं है, अभी नेहेमिया को चाहिए लोग, खड़े होने वाले। நெகமியா 3வது அதிகாரத்துக்கு வாங்க. नेहेमिया 3 अध्याय में आप आइए। இந்த சுவரை கட்டுவதற்கு மொத்தமா நீங்க பிறகு வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்க. மொத்தமா he employs 41 teams. आप घर में जाके पढ़ लीजिएगा कि ये शगरपना को पूरा खड़ा करने के लिए या बनाने के लिए 41 झुंड को उसने बनाया। எவ்வளவு பேரு? 41 டீம்.
41 झुंड के लोगों को नेहेमिया ने तैयार किया। ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பகுதியை கட்ட சொல்லி சொல்றார். तो एक एक झुंड के लिए शहर बना के एक एक भाग दिया गया फिर से बनाने के लिए। எல்லாரும் எல்லா வேலையும் செய்யல. सब कोई सभी काम नहीं किए। ஹலோ, सुनिए, நம்மதுல என்ன பிரச்சனை தெரியுமா? हमारे अंदर समस्या क्या है? நமக்கு எல்லா விஷயமும் தெரியணும். हम सब जानते हैं करने के लिए। உங்களுக்கு எதுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்? आपको क्यों सभी बातें मालूम होना चाहिए? உங்களுக்கு உங்க வேலை தெரிஞ்சா போதாதா? आपका जो काम आपसे होगा करना उसकी जानकारी चाहिए। நம்ம எப்படி தெரியுமா? என்ன வேலை கொடுத்தாலும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். हम लोग क्या करेंगे ना, जो भी काम दिया जाएगा उसी के ऊपर नजर लगाएंगे। நம்ம கொடுத்த வேலையை செய்ய மாட்டோம். हम हमारे लिए जो नहीं दिया गया उस काम को नहीं करेंगे। இங்க பாருங்க, यहाँ देखिए யாரெல்லாம் வேலை பார்க்கறா? कौन कौन काम कर रहे हैं इस जगह में। முதலாவது வசனத்துல யாரு பார்க்கறோம்? பிரீஸ்ட். सबसे पहले हम देखते हैं पहला वचन में वहां याजक थे। அஞ்சாவது வசனத்துல யாரை பார்க்கறோம்? पांचवा वचन में किसको देखते हैं? நோபல் மேன் என்று சொல்லக்கூடியவங்கள. तो वहां नोबल मैन करके लोगों के बारे में कहा गया है। ஏழாவது வசனத்துல யாரை பார்க்கறோம்? सातवां वचन में किसको देखते हैं? கோல்ட் ஸ்மித். वहां गोल्ड स्मिथ, हाँ वहां गोल्ड स्मिथ के बारे में हम देखते हैं। எட்டாவது வசனத்துல யாரு? பெர்ஃப்யூம் பண்றவங்க. आठवां वचन में कौन किसको देखते हैं? परफ्यूम लगाने वाले, परफ्यूम बनाने वाले लीवाई. लीवाइट को देखते हैं। வாட்ச்மேன். वॉचमैन को देखते हैं। நீங்க யோசிச்சு பாருங்க, आप थोड़ा सोच करके देखिएगा। தங்க வேலை பார்க்கறவன் கொத்தனார் வேலை பார்க்க வந்திருக்கான். सोना का काम करने वाले वहां मेसन का काम करने के लिए आया है कारीगर। ஆட்சி செய்யறவன் கட்டடம் கட்ட வந்திருக்கான். वहां शासन करने वाले बिल्डिंग बनाने के लिए हाथ बैठाया है। பெர்ஃப்யூம் அவ்வளவு சுத்தமா இருக்க வேண்டிய பெர்ஃப்யூம் பண்றவன் மண்ணை குழைச்சு கட்டடம் கட்ட வந்திருக்கான். परफ्यूम बनाने वाले, इसका मतलब बहुत शुद्ध रखने वाले वहां बिल्डिंग का हाथ को छूने के लिए आया है। எல்லாரும் வந்திருக்காங்க. सबको आया है। எல்லாரும் வந்து வேலை பார்க்கறாங்க. सबको आकर के काम में लगे हुए हैं। இன்னைக்கு பாத்தீங்களா, ஐடி ஒரு கம்பெனில, பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்தவர் வந்திருக்கிறாரு. आज देखिए हमारे सेवकाई में बहुत कॉर्पोरेट बड़ा कंपनी में काम करने वाले सेवकाई में आए हैं। ஒருவேளை நீங்க ஐடில வேலை பார்த்தவங்களா இருக்கலாம். आप आईटी में काम करने वाले पहले होते थे। டாக்டருக்கு படிச்சவங்களா இருக்கலாம். आप जो है उसके पढ़ाई किए होंगे, இல்ல டீச்சருக்கு படிச்சவங்களா या இருக்கலாம். टीचर की पढ़ाई किए இல்ல होंगे, நர்ஸ்க்கு படிச்சவங்களா या இருக்கலாம். नर्स की पढ़ाई किए இல்ல होंगे, லாயருக்கு படிச்சவங்களா या இருக்கலாம். लॉयर की पढ़ाई இல்ல किए होंगे, ஃபைனான்ஸ்க்கு படிச்சவங்களா फाइनेंस இருக்கலாம். आपको मालूम होगा। எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தீங்க. सबको छोड़ करके आप तो जरूर आए। இங்க வந்து நானும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு வந்தீங்க. आप आए हैं परमेश्वर के राज्य को मैं भी बनाऊंगा करके, ஆனா உங்க பார்வை எங்க இருக்கிறது? लेकिन आपकी नजर कहाँ लगी है? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில இருக்கா இல்ல பக்கத்துல உள்ள வேலையில இருக்கா? आपका दिया हुआ काम में आपका नजर है या किसी को दिया हुआ और काम में आप नजर उठा रहे हैं? இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? इसमें समस्या क्या है मालूम है? மூணாவது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. तीसरा अध्याय नेहेमिया 5वां वचन को देखिए। அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. इनसे आगे तकोइयों ने मरम्मत की, परंतु उनके रसोइयों ने अपनी प्रभु की सेवा का जुआ अपनी गर्दन पर न लिया। எப்படி? அந்த ஊர்ல இருந்த பிரபுக்கள், பெரிய ஆளுங்க, நோபல் மேன், रसोई यानी रईसों करके लिखा है। तो रईस मतलब है कि उन जगह के बड़े बड़े लोगों के बारे में कहा गया। லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு ஓமானம் சொல்றாரு ஆண்டவர். लूका 15वां अध्याय में यीशु मसीह ने एक दृष्टांत को कहा। நம்ம வந்து கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவோம். हम उसको उड़ाऊ पुत्र का कहानी करके कहते हैं। ஆக்சுவலா அந்த கதை வந்து இளைய குமாரனை பத்தி இல்ல, மூத்த குமாரனை பத்திய கதை. लेकिन वो कहानी उस उड़ाऊ पुत्र छोटा बेटा के बारे में कहानी नहीं है, वो पहला बेटा बड़ा बेटा की कहानी है वो। ஏன்னா மூத்த குமாரன் தான் வீட்டுல இருக்கிறான். क्योंकि बड़ा बेटा ही घर में रह रहा, பட் he has no relationship with the father. लेकिन उसका रिश्ता अपने बाप के साथ नहीं है। நீங்க பாருங்க, இளைய குமாரன் போய் எல்லாத்தையும் வித்துட்டு ஒண்ணுமில்லாம திரும்ப வர்றான். लेकिन उड़ाऊ पुत्र के देखिए, छोटा बेटा को वो चला गया, सब बेच डाला, फिर वापस आया। அவனை பார்த்து வரவேற்கிறதுக்கு ஓடுறாரு அப்பா. उसको इंतजार करने के लिए, उससे गले मिलाने के लिए बाप दौड़ पड़े। பெரிய குமாரன் வேலை பார்க்கறான். लेकिन बड़ा बेटा वहां घर के अंदर है, काम कर रहा। எப்ப வரைக்கும் வரலன்னு கேளுங்க. देखिए कब तक वो नहीं आया मालूम है? बड़ा बेटा வீட்டுக்கு விருந்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. ये बहुत बड़ा देवनार है, भोज है, वहां सब कोई आ गए, அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறார். लेकिन बड़ा बेटा वहां अपना काम में व्यस्त है।
பாட்டு பாடி மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுற குரூப் வீட்டுக்கு வந்தாச்சு. म्यूजिक बजाने वाले, वहां गाने गाने वाले सारे पार्टी घर के अंदर आ गए. ஆனா அவன் எங்க இருக்கான்? लेकिन बड़ा बेटा कहाँ है? வயல்ல இருக்கான். वहां खेत में है. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. मैं उसकी चिंता नहीं करता हूं. என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன். मैं जब बुलाया जाऊंगा तब जाऊंगा. வந்து என்ன செய்யறான் பாருங்களேன். लेकिन बड़ा बेटा आकर के क्या किया? அவன் 25 வசனம் பாருங்க. அவன் திரும்பி வந்து 25वां वचन को देखिएगा. लूका लूका 15 अध्याय 15 25वां अध्याय 25वां वचन. திரும்பி வந்து என்ன சமீப கீத வாக்கியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு जेठा पुत्र खेत में था और जब ये आते हुए घर के निकट पहुंचा तो उसने गाने बजाने के नाचता सुना. அடுத்த வசனம் பாருங்க. फिर 26 को देखिए. என்ன எழுதலன்னு சொல்றேன் நான். முதல்ல அப்புறம் நீ எழுதி இருக்கத பாருங்க. जो नहीं लिखा है उसको मैं कहूंगा. फिर என்னைய लिखा பாருங்க. ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க. मेरी ओर ताकिएगा. जो नहीं लिखा हो मैं कहूंगा पहले. அவன் தன் தகப்பனிடம் ஓடி போய் என்னப்பான்னு கேட்கல. वो दौड़कर बाप के पास जाके क्या हुआ पापा जी करके नहीं पूछा. ஓடி அப்பாட்ட போய் கேட்கல. वो बाप के पास जा करके नहीं पूछा. வீட்ல தானே இருக்கிறான். घर में तो पड़ा है. முதல்ல யார்ட்ட போயிருக்கணும்? सबसे पहले किसके पास दौड़ना चाहिए? அப்பாட்ட தானே போயிருக்கணும். अपने बाप के पास दौड़ना चाहिए. அப்பாட்ட போகல. वो बाप के पास नहीं दौड़ा. வேலைக்காரனை கூப்பிட்டு एक नौकर को बुलाकर என்னன்னு கேக்குறான். दास को बुलाकर पूछा क्या है. அடுத்த வசனம் பாருங்களேன். 27 वचन को देखिए. வேலைக்காரன் ரொம்ப தெளிவா சொல்றான். वहां दास अच्छा से कहता है உம்முடைய சகோதரன் வந்தார். तेरा भाई आया है. அவர் மறுபடியும் சுகத்தோட உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து और वो अपने पिता से फिर अच्छा से पहुंच गया है. அது வந்து சேர்ந்தபடியினால கொளுத்த கன்ற அடிப்பித்தார் என்றான். वो अच्छा से पहुंचने के चलते एक ऐसा बछड़ा को कटवाया पिता ने करके कहा. வேலைக்காரன் என்ன சொல்றான்? दास क्या कहता है? உன் சகோதரன் ये வந்தான். तेरा भाई आया है. உங்க அப்பா அடிச்சாரு. तेरे पिता ने इस इतना बड़ा भोजन का प्रबंध किया है. அடுத்த வசனம் பாருங்க. अभी 28 वचन को देखिए. அவன் அப்பொழுது என்ன பண்ணா வந்துச்சு அவனுக்கு? तो तुरंत वो बड़ा बेटा का गुण को देखिए. क्या हुआ उसको? சந்தோஷப்பட்டானா? क्या वो खुश हुआ? நீங்க அடுத்தவனுக்கு உங்க கூட இருக்கிற சகோதரனுக்கு வரக்கூடிய உயர்வு, உங்க சகோதரனுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு, உங்க சகோதரனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் நல்லவர் சொல்லி மன சந்தோஷப்படலைன்னா நீங்க உங்களை சோதித்து பார்க்கணும். आप अपने भाई या बहन या किसी को जो आनंद मिला है या किसी को कुछ मिला है, सेवकाई में कुछ विजय मिला है, उसको देख करके अगर आप खुश नहीं होते हैं तो आप अपने आप को जांचने का वक्त है. வேலைக்காரன் சொன்னா, दास ने कहा உன் சகோதரன் வந்தான், ये तेरे भाई आया है. உன் தகப்பன் விழுந்தடிச்சாருன்னு. आपके बाप ने इस बछड़ा को कटवाया. மூத்த சகோதரன் उள்ள போல. अभी बड़ा बेटा जो है भीतर नहीं गया. இப்ப விருந்துல எல்லாரும் இருக்கிறாங்க. अभी उस देवनार में सब कोई भाग ले रहे हैं. தகப்பன் மறுபடி எழுந்து வெளியே வர்றார். अभी बाप फिर से उठ करके बाहर आए. அடுத்த வசனம் பாருங்க. 30 வசனம் பாருங்க. उसमें 30वां वचन को देखिएगा. अगले वचन. அங்க வெளியே வரும்போது जब वो बाहर आए அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? वो क्या कहता है देखिए. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். तेरा ये पुत्र है जिसने तेरी संपत्ति वेश्याओं में उड़ा दी है. யாரு? அவன் ஏன் சகோதரன் இல்ல. वो मेरा भाई नहीं है. உங்க புத்திரன். आपका पुत्र है. நீங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்களை இன்னொருத்தர்னு வேலை நினைச்சீங்கன்னா இப்படி தான் உங்க வார்த்தை வரும். अगर आप आपके साथ काम करने वाले को दूसरा कोई है तो ऐसा समझते हैं तो ऐसे ही आप भी बोलेंगे. நானும் என் சகோதரனும் சேர்ந்து கட்டுறோம். मैं और मेरा भाई मिलकर बना रहे हैं. அவர் இந்த பக்கம் கட்டுறார், நான் இந்த பக்கம் கட்டுறேன். ये भाई उधर से बना रहे हैं, मैं इधर खड़े होके बना रहा हूं. எனக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு இந்த வேலை கொடுத்திருக்காங்க. मेरे लिए ये काम दिया गया है, वैसे ही आपको वो काम दिया गया நான் है. இந்த வேலை செய்றேன், நீங்க அந்த வேலை செய்றீங்க. मैं इस काम को करता हूं, आप उस काम को कर रहे हैं. அடுத்த வசனம் பாருங்க. தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க மறுபடியும். फिर 31 वचन को देखिए. उसका पिताजी क्या कहते हैं. மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. पुत्र तू सर्वदा मेरे साथ है और जो कुछ मेरा है वो सब तेरा ही है. 32 வசனம் பாருங்க. 32वां वचन. உன் சகோதரனாகிய இவனோ. पर अब तेरा भाई ये जो है. வேலைக்காரன் சொல்றான் உன் சகோதரன்.
दास कहता है तेरा भाई आया है, அப்பா சொல்றாரு உன் சகோதரன், बाप भी कहता है तेरा भाई, மூத்த மகன் சொல்றான் உன் குமாரன். लेकिन यहाँ जेठा बेटा बड़ा बेटा क्या कहता है, और निमिषम। आपका पुत्र तेरा पुत्र करके कहता है बाप से। இப்போ உங்க லாங்குவேஜை யோசிச்சு பாருங்களேன். अब आपकी भाषा को थोड़ा समझने के लिए कोशिश कीजिए जो आप बोलते हैं। இங்க ஜெம்ஸ்லயோ இல்ல உங்க ஊழிய பாதைகள்லயோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பேசக்கூடிய பதம் எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. जेम्स में या कहीं भी कुछ समस्या आती है तो आप जो शब्द बोलते हैं, आपकी भाषा वो क्या बोलते हैं, सोचिए। என்ன எப்படி ஏன்னா நீங்க மரிச்சிட்டீங்க ஆனா முழுமையா மரிக்க முடியல. क्योंकि आप तो मर गए लेकिन संपूर्ण तौर से नहीं मर पा रहे हैं। இன்னும் அந்த பழைய மனுஷன் ஒட்டிக்கிட்டே இருக்கான். अभी भी पुराना मनुष्य आपके साथ सटे रहता है, நாங்கிறது வந்துகிட்டே இருக்கு. मैं करके आपके भीतर से निकलते आता है। இங்க நெகேமியா 3வது அதிகாரம் 5வது வசனத்துல அவங்க பிரபுக்கள் கழுத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், வேலை சேர்ந்து செய்ய மாட்டேங்கிறான். वहां नेहेमिया 3 अध्याय अगर आप देखिएगा, वहां वे रईस जो लोग जो है वे लोग अपने गर्दन को नहीं दिए काम करने के लिए। எனக்கு அருமையானவர்களே நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. मेरे प्रियो अच्छा से समझ लीजिए। நான் நேத்துக்கு ஷெப்பர்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். कल के शेपर्ड्स कॉन्फ्रेंस में जब मैं सिखा रहा था, मैं बोल रहा था சபை என்பது சரீரம், कलीसिया एक शरीर है, ஒரு ஊழியம் என்பது சரீரம். एक सेवकाई एक शरीर है। சரீரத்துல எல்லாரும் அவசியம், ये शरीर में सबका जरूरत है, எல்லாரும் முக்கியம். सब कोई वहां प्रमुख है। நீங்க அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, आप कोई भी विभाग में क्यों न हो, நீங்க சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, चाहे खाने बनाने वाले डिपार्टमेंट में हो கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, या गाड़ी चलाने वाले डिपार्टमेंट में हो, சுத்தம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, आप कोई भी झाड़ू देने वाले में, பிரசங்கம் பண்றவங்களா இருந்தாலும் प्रचार சரி, करने वाले முக்கியமான முடிவெடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, या खास निर्णय लेने वाले झुंड हो, எல்லாரும் அவசியம் முக்கியம். सब कोई सेवकाई में शरीर में जरूरत है, जरूरत है। மினிஸ்ட்ரியில there is no one is more important, everybody is equal. ये सेवकाई में कोई भी बहुत बड़ा आवश्यक व्यक्ति है ऐसा नहीं है, सब कोई आवश्यक है। ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபங்க்ஷன். एक एक जन के लिए एक एक काम दिया गया। நீங்க என் சரீரத்தை பாக்குறீங்க, आप मेरे शरीर को देख रहे हैं, என்னோட இருதயத்தை பார்க்க முடியுதா? क्या आप मेरे हृदय को देख पा रहे हैं? என்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க முடியுதா? या भीतर पचाने का जो भी अंग है उसको आप देख पा रहे हैं? என்னோட லிவரை பார்க்க முடியுதா? मेरे लीवर को आप देख पा रहे हैं? என் கிட்னியை பார்க்க முடியுதா? मेरे किडनी को आप देख पा रहे हैं? முடியாது. आप नहीं देख पाएंगे। There are so many ministries not visible, कई सेवकाई है आप आंखों से नहीं देख पाएंगे, but they are very important. लेकिन वे भी बहुमूल्य है, நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். उसको आपको समझना चाहिए। நீங்க பின்னாடி இருந்து வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், आप पीछे खड़े होकर काम करने वाले क्यों न हो, அதுவும் கர்த்தருக்கு முக்கியம், இந்த ஊழியத்துக்கு முக்கியங்கிறது தெரியணும். और ये भी परमेश्वर की जरूरत है, सेवकाई के लिए बहुत बहुमूल्य करके आपको समझना है। இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? एक और बात क्या है मालूम है? ஒரு ஆள் வேலை செய்யலைன்னா एक व्यक्ति अगर काम नहीं करता, மொத்த சரீரத்தையும் பேரலைஸ் பண்ண முடியும். पूरे शरीर को लकवे जैसे कर देगा। ஆமா. हाँ, உதாரணத்துக்கு நீங்க இந்த இடது கைன்னு எடுத்துக்கோங்க. बाएं हाथ को आप ले लीजिएगा उदाहरण के लिए। நீங்க आप अपने बाएं हाथ को, இப்போ உங்களுக்கு கோபம், मान लीजिए अभी आपको गुस्सा आ गया, நான் என் வேலை செய்ய மாட்டேன், मैं बाएं हाथ ये बोल रहा है कि मैं काम नहीं करूंगा, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், कुछ भी नहीं करूंगा, நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், किसी से बातचीत नहीं करूंगा, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், कुछ भी काम नहीं करूंगा, வேணா அவர் என்னை எடுத்துக்கிட்டு பாப்போம், अगर चाहिए तो वो मुझे निकाल दे। இப்படி நின்னுகிட்டா अगर आप ऐसे ही खड़े रहेंगे, நான் எப்படி சட்டை போடுவேன், मैं कैसे शर्ट पहनूंगा, நான் எப்படி வேற வேலை பார்ப்பேன், या दूसरा काम जो है कैसे करूंगा, இப்படியே நடந்து போனா எப்படி இருக்கும், ऐसे ही हाथ रखे हुए मैं जाऊंगा तो कैसे चल लगेगा, எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுவேன், गाड़ी कैसे, बाइक कैसे चलाऊंगा, எப்படி வேலை செய்ய முடியும், कैसे मैं काम करूंगा। இந்த மொத்த சரீரமும் எதற்காக அழைக்கப்பட்டது அது போக முடியாம செஞ்சிருமா? पूरे शरीर किस काम के लिए बुलाया गया वो तो नहीं होगा। இப்போ உங்களுக்கு புரியுதா நீங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு? क्या आप समझ रहे हैं आप कितना बहुमूल्य है शरीर में? எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रियो, நீங்க உங்க வேலையை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். आपको अपना काम करना बहुत ही जरूरत है। இதுல இன்னொரு காரியம் பாருங்க, நெகேமியா 3வது அதிகாரத்துக்கு வாங்க. नेहेमिया 3 अध्याय में हम फिर से आए, एक और बात को देखेंगे। இங்க அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டே வராங்க. 3 अध्याय में लोग जो है अपना काम अलग अलग करते आ रहे हैं। அதுல கீழே அப்படியே வரும்போது அங்க जैसे नीचे आएंगे तो சகோதரிகள் சேர்ந்து வேலை செய்றாங்க. बहन लोग मिलके कुछ काम कर रहे हैं। சகோதரிகள் அங்க அவர்களோடு தகப்பனோடு
மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பெண்களும் வேலை செய்யக்கூடிய காரியம். और बाप लोगों के साथ और भाइयों के साथ वहाँ बहिन बहिन लोग भी काम करने का एक वक्त है. நிறைய பிரச்சனைகள் பெண்கள்னால வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். कई समस्याएं जो है औरत लोगों के चलते हो रही है, आपको मालूम होगा. பிலிப்பியர் என்கிற புஸ்தகம் உங்க பைபிள்ல இருக்கு. आपकी बाइबल में फिलिपियों की पत्री है. एक அந்த கடிதம் எதுக்காக எழுதப்பட்டது தெரியுமா? वो फिलिपियों की पत्री क्यों लिखा गया मालूम है? சபையில இருக்க ரெண்டு சிஸ்டருக்குள்ள பிரச்சனை. कलीसिया में दो बहनों की बीच की समस्या हुई कलीसिया में, इसके चलते चिट्ठी लिखी गई. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது 3வது வசனம். फिलिपियों 4 अध्याय 2 3 वचन में है. அதுக்கு தான் எழுதுறாரு. इसी के लिए पौलुस लिखता है. அது சொல்லும்போது 1வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் கட்டப்பட்டிருக்கேன் ஆனா சுவிசேஷம் கட்டப்படல. लेकिन शुरू में पहला अध्याय में कहता है मैं तो बांधा गया हूं लेकिन सुसमाचार नहीं बांधा गया. சிலர் கெட்ட நோக்கத்தோட பிரசங்கிக்கிறாங்க, இருந்தாலும் தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. कुछ गलत विचार से प्रचार कर रहे हैं लेकिन परमेश्वर के सुसमाचार सुनाया जा रहा है, इसलिए खुश हूं. 2வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல சொல்லும்போது நீங்க எப்படி மனத்தாழ்மையா இருந்தாதான் நீங்க ஒற்றுமையாக இருக்க முடியும்னு சொல்றாரு. दूसरा अध्याय में पहला 4 वचन को पढ़िएगा तो वहां लिखा है जितना जिस प्रकार मन की दीनता में रहेंगे तब ही एक मन के साथ रहेंगे. அதுல விசேஷம் 3வது வசனத்துல உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவீர்களாகன்னு சொல்றாரு. खास करके दूसरा अध्याय 3 वचन में दूसरों को अपने आप से बड़ा समझे. அடுத்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ல இருந்து 11 வரை உள்ள வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவை முதலாவது உதாரணமாக எடுக்கிறார். फिर फिलिपियों दूसरा अध्याय 5 से 11 वचन तक यीशु मसीह को नमूना के रूप में दर्शा रहा அவர் है. தேவனாய் இருந்து தன்னை தாழ்த்தினாரு, वो அதனால जरूर- கர்த்தர் அவரை உயர்த்தினார். ईश्वर या परमेश्वर होने से भी अपने आप को दीन किया, नम्र किया. அடுத்து 19வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் திமோத்தியை குறித்து சொல்றாரு. फिर 19वां वचन से 24 वचन तक तीमुथियुस के बारे में लिखता है. மற்றவங்க எல்லாம் தங்களுக்கானவைகளை தேடுறாங்க, திமோத்தி மட்டும் தான் கர்த்தருக்கானவைகளை தேடுறான். जितने लोग हैं वे अपने खोज में रह रहे हैं लेकिन तीमुथियुस दूसरों की हित के लिए दौड़ रहा है. அடுத்த 3வது உதாரணம் எப்பாப்ராதீத்துவை குறிப்பிடுறாரு. फिर तीसरा उदाहरण एपाफ्रादितुस के बारे में लिखता है. 25வது வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் எப்பாப்ராதீத்து எப்படி 1500 கிலோமீட்டர் நடந்து எனக்காக ஊழியம் செஞ்சான், அவன் சாகும் தருவாயில இருந்தாலும் கர்த்தர் அவனை உயிரோட கொண்டு வந்தாருன்னு. 25वां वचन से अगर आप आखिरी तक पढ़ेंगे तो एपाफ्रादितुस के बारे में लिखा है वो 1500 किलोमीटर दूर चल के वो आया, वो मरने पर था तो भी किस प्रकार वो दूसरों के हित के लिए खोज में रहा. அடுத்து 3வது அதிகாரத்துல சொல்லும்போது फिर फिलिपियों 3 अध्याय में தன்னை உதாரணமா எடுத்து சொல்றாரு. वो पौलुस अपने को उदाहरण के रूप में நான் कहता है. எபிரேயர்ல பிறந்த எபிரேயன், मैं इब्री हूँ, इब्रानियों के बीच में पैदा हुआ. பரிசேயனுக்கு பரிசேயன், मैं फरीसियों के लिए फरीसी हूँ. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், व्यवस्था के अनुसार मैं दंड नहीं पाया हुआ हूँ ஆனா இதெல்லாம் நான் குப்பன்னு நினைக்கிறேன் लेकिन ये सब कूड़ा करके मैं समझता हूँ. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 4வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லும்போது ऐसे कहते हुए 4 अध्याय 2 वचन में पौलुस कहता है, சகோதரிகள் 2 பேர் பேரை சொல்றாரு. वहां 2 बहनों का नाम ले रहा है. அந்த 2 பேரையும் சொல்லி उन दोनों को नाम लेके நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருங்க. तुम दोनों एक मन एक चित्त में रहो. சிஸ்டர்ஸ், बहनों நீங்க எவ்வளவோ விலைக்கரையும் செலுத்தி இங்க வந்திருக்கிறீங்க, जितना दाम चुका करके यहाँ पर आए हैं, ஆனா உங்களால உங்கள் கணவனுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? क्या आप अपने पति के लिए मददगार बनते हैं இல்ல நீங்க புகை போடுறவங்களா இருக்கிறீங்களா? या वहाँ धुआं से आग धराने वाले हो जाते हैं. நேத்து வந்தாரு, அவருக்கு ப்ரொமோஷன், कल आया ये व्यक्ति, उनके लिए प्रमोशन मिल गया, அவருக்கு பெரிய வீடு, बहुत बड़ा घर उनको दिया गया, அவருக்கு காரு. उनके लिए कार दिया गया. ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சவர். जॉन वेस्ली करके एक दास मेथडिस्ट मूवमेंट को उसने शुरू किया. அதுல அவர் கொடுத்த ஒரு ரூல் என்ன தெரியுமா? उन्होंने एक रूल को वहां बनाया. क्या रूल बनाया मालूम है? 2 சகோதரிகள் கூடி ஜெபிக்க கூடுனா 2 बहन लोग अगर मिल के प्रार्थना करने के लिए जुटेंगे 15 நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசக்கூடாது. 15 मिनट तक उससे ज्यादा बातचीत नहीं करना है. ஏன்னா 15 நிமிஷம் கழிச்சு பேசுனீங்கன்னா क्योंकि 15 मिनट के बाद अगर बातचीत करेंगे ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். शुरुआत में तो अच्छा रहेगा, अच्छा बोलेंगे, ஐயோ இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு आज தெரியுமா, कितना अच्छा से प्रचार हुआ बोलेंगे, அந்த மாதிரி பிரசங்கம். वह ऐसा सुंदर प्रचार हुआ है. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன சொல்லுவீங்க, लेकिन धीरे धीरे 15 मिनट बीतते बीतते क्या बोलने शुरू करेंगे? கொஞ்சம் லாங்கா போச்சு,
थोड़ा लंबा प्रचार हो गया, அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கல, वो पॉइंट मेरे लिए अच्छा नहीं लगा, இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கல. ये जो बोले हैं मुझे पसंद नहीं लगा। ஆமா, போன மாசம் பேசும்போது கூட இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார், அது எனக்கு உடன்பாடு இல்ல. पिछले महीना में जो भैया वही प्रचार कर रहे थे, लेकिन ये पॉइंट मुझे सहमत नहीं है। இப்படி தான் பேசுவாரு। और ये जो है इसके पहले ऐसे ही बातचीत करने वाले थे। நல்ல பிரசங்கம்னு ஆரம்பிச்சவங்க अच्छा प्रचार हुआ करके शुरू हुए थे, அடுத்து 6 அடி குழி தோண்டி புதைச்சிருவாங்க। फिर 6 फीट का गड्ढा खोद करके उसी में दफनाएंगे। உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது? आपके मुंह के वचन किस प्रकार निकलते हैं? உங்க கணவனோடு நீங்க இங்க வந்திருக்கிறீங்களே, आप अपने पति के साथ यहाँ जो आई है, ஒருவேளை நீங்க திருமணம் ஆகாதவங்களா வந்திருந்தாலும் शायद आप शादी नहीं किए होंगे, நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறீங்க? आप जो है बहन लोग किस प्रकार वचन को आप நீங்க बोलती சேர்ந்து हैं? அவங்களோட வேலை பார்க்கறீங்களா? क्या आप जो है किस प्रकार सेवकाई में लगे हुए हैं? 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், எதிரிகள் வர்றாங்க, 4 अध्याय में नehemiया में देखते हैं वहां दुश्मन या द्रोही लोग आ रहे हैं, அவங்க வந்து தொந்தரவு பண்ண வர்றாங்க. वे लोग आकर के तंग दे रहे हैं। ஆனா நெகமையா சொல்றாரு, लेकिन नehemiया कहता है நீ ஆயுதம் தரிச்சுக்கோ, तुम हथियार को ले लो। இரவு பகலா காவல் காக்க வைக்கிறாரு। रात दिन में वहां पहरुवे के खड़ा किया। 17வது வசனம் பாருங்க, 17वां वचन को देखिए। அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள்। शहरपनाह के बनाने वाले और बोझ को ढोने वाले दोनों भार उठाते थे, अर्थात एक हाथ से काम करते थे, दूसरे हाथ से हथियार पकड़े रहते थे। 18வது வசனம் பாருங்க, 18 वचन को देखिए। கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்துகிறார்கள், எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான்। और राज अपनी अपनी जांग पर तलवार लटकाए हुए बनाते थे, और नरसिंगे का फूंकने वाले मेरे पास रहता था। என் பக்கத்துல நின்னவன் ஊதுறவன் மட்டும்தான், मेरे पास जो रहता था केवल नरसिंगे நான் फूंकने சொல்றத वाला। மற்றவங்களுக்கு சொல்றவன் மட்டும்தான் என்கிட்ட मैं இருந்தான்। जो कहता हूँ उसको दूसरों तक पहुंचाने वाला ही मेरे पास खड़ा था। இது எல்லாம் தூரத்துல அங்கங்க வேலை பார்த்துட்டு बाकी सब இருந்தாங்க। कोई दूर दूर में खड़े थे, काम करते थे। நான் சொன்ன மாதிரி 41 டீம் जैसे मैंने कहा 41 झुंड थे, வேறு வேறு இடங்கள்ல வேலை अलग பார்க்கறாங்க। अलग जगह में काम करने वाले थे। அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் उनको வச்சிருந்தாரு। कहने के लिए केवल एक ही जन को नेहिमिया रखता था। 19வது வசனம் பாருங்க, 19 वचन को देखेंगे। நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் தூரமாய் இருக்கிறோம்। इसलिए मैंने रईसों हाकिमों को और सब लोगों से कहा, काम तो बड़ा और फैला हुआ है, और हम लोग शहरपनाह पर अलग अलग एक दूसरे से दूर रहते हैं। கொஞ்சம் பேருங்க தெகிரியான் சோன்ல இருக்கீங்க, कुछ लोग डेरियान सोन में यहाँ रहते हैं, கொஞ்சம் பேர் ரோத்தாஸ் மலையில இருக்காங்க, कुछ लोग रोहतास पहाड़ में रहते हैं, கொஞ்சம் பேர் வேற பட்னால இருக்கிறாங்க, மதுபனியில இருக்கிறாங்க, வேற வேற இடங்கள்ல இருக்கிறாங்க, कुछ सेवक लोग पटना में मधुबनी में अलग अलग जगह में रह रहे வேற हैं, வேற ஜோன்ல இருக்கிறாங்க, और अलग अलग जोन में रहने वाले வேற हैं, வேற இடத்துல இருக்கிறாங்க, अलग अलग जगह में लोग रहने वाले हैं। ஒருவருக்கொருவர் தூரமா இருக்கிறோம்। एक दूसरे से जरूर दूर में रह रहे हैं। அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம் பாருங்க, लेकिन 20वां वचन को देखिएगा। நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான்। इसलिए जिधर से नरसिंगा तुम्हें सुनाई दे उधर ही हमारे पास इकट्ठे हो जाना, हमारा परमेश्वर हमारी ओर से लड़ेगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रियो, உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வேலை பெரிய வேலை, आपके दिया गया काम बड़ा काम है। நீங்க உங்க சுயத்துக்கு மரிக்க தயாரா? आप अपने हम के लिए मरना चाहिए। யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம், यूहन्ना 12 अध्याय 24वां वचन। 12:24, यूहन्ना 12 का 24। மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்। मैं तुमसे सच सच कहता हूं कि जब तक गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता वह अकेले रहता, परंतु जब मर जाता है तो बहुत फल आता है। நிறைய பேர் நான் சொன்னது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இங்க வந்திருக்கிறீங்க। जैसे मैंने कहा कई लोग अपने जीवन को सौंप करके यहाँ आए हुए हैं, ஆனா உங்க சுயத்துக்கு நீங்க முழுமையா மரிச்சிருக்கீங்க। लेकिन अपने अंदर की जो अहम की बातें हैं उसके लिए आप पूरे मरे नहीं हैं। விதை தனியா இருக்கிற வரைக்கும் அழகா தான் இருக்கும்,
दाना जो है या बीज जो है जब अकेले रहता है तो सुंदर लगता है। ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். एक एक बीज अलग अलग सा होती है। ஆனா அந்த விதை சாகலைன்னா வேற ஜீவனை கொடுக்காது. लेकिन वो बीज जब तक नहीं मरेगा तब तक नया कुछ बात को नहीं दिखाएगा। சமீபத்தில் எகிப்தில் அந்த மம்மீஸ் எடுத்தாங்க, கொஞ்சம் மம்மீஸை. यही इजिप्ट में अभी कुछ दिन पहले मम्मी को निकाला गया ஒரு 50 வருடங்களுக்கு 1970s எடுத்தாங்க. और लगभग 50 साल के पहले कि 1970 साल तो उस समय मम्मी को निकाला गया। அந்த மம்மியில கொஞ்சம் விதைகள் இருந்தது. उस मम्मी जो निकाला गया उसमें कुछ बीज पड़ा हुआ था। அந்த விதைகள் எடுத்து பயிரிட்டாங்க. उस बीजों को जमीन पर दिया गया, क्या आएगा? பெரிய பெரிய காய் வந்தது. वहां बड़े बड़े जो है बात निकल गई। ஒரு பிரச்சனை இல்லை, விதையில ஒரு பிரச்சனை இல்லை. बीज में जो है कुछ समस्या नहीं था, என்னன்னா அந்த விதை சாகல. लेकिन वो बीज नहीं मरा। इसलिए எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க முழுமையா உங்களுடைய சுயத்துக்கு மரிச்சிருக்கீங்களா? मेरे प्रियो, आज मेरे प्रचार को सुनने वाले, क्या आप अपने आप के लिए कभी मरे हैं पूरे पूरे? என் கையில முட்டை இருக்கு, मेरे हाथ में अंडा है, இதை நான் வெளியே இருந்து உடைச்சா ஆம்லேட் ஆயிரும். अगर मैं बाहर से इसको तोड़ूंगा वो आमलेट बन सकता है, ஆனா உள்ள இருந்து உடைஞ்சா लेकिन भीतर से मैं इसको तोड़ूंगा ஒரு ஜீவன் வரும். वहां से एक छोटा बच्चा जीवन निकलेगा, ஒரு புது ஜீவன் வரும். एक नया जीवन भीतर से तोड़ने से निकलेगा। அது अनेक ஜீவன்களை கொடுக்கக்கூடியதா வரும். वो कई जीवन को बनाने वाले जीवन प्राणी हो जाएगा। நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போறீங்களா, இல்ல உள்ள இருந்து உடைஞ்சு நான் ஒரு புது ஜீவனை, ஒரு புது காரியங்களை கொண்டு வர போறேன்னு இருக்கீங்களா? क्या आप बाहरी बाहर ऐसे ही मैं रह जाऊंगा करके सोचने वाले हैं, या नहीं नहीं भीतर से मैं उसको तोड़ूंगा, मैं बाहर निकालूंगा, आने के बाद एक नए प्राणी जैसे बड़ा हो जाऊंगा करके कहने वाले हैं? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई और बहन, போராட்டம் வரும், जरूर संघर्ष பாடுகள் आएंगे, வரும், நிந்தை जरूर வரும், संकट आएंगे, எல்லாம் வரதா निंदा செய்யும். आएंगे, सब कुछ आएंगे। நான் என்னை முழுமையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். मैं तो संपूर्ण तौर से प्रभु के लिए सौंप दिया हूं। ஆண்டவரே, எனக்குள்ள எந்த ஒரு சுயமும் இருக்க வேண்டாம். मेरे अंदर कोई भी अहम की बातें ना रहने पाए। நான் முழுமையாக உமக்கென்று வாழ पूरे விரும்புகிறேன். पूरे आपके लिए मैं जीने के लिए कोशिश करूंगा। ஒரு சிலர் முட்டையை போல வெளியே கடினமா உள்ளுக்குள்ள சாஃப்டா இருக்கிறவங்களா இருப்பாங்க. कोई कोई अंडा के समान बाहर कठिन लगेंगे, थोड़ा सा हार्ड लगेगा, भीतर जो है मुलायम रहेंगे। कोई कोई பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, वो देखने में लगेंगे तो कठोर दिल वाले, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாந்தமானவங்க. लेकिन अंडा के भीतर जैसे मुलायम होता पानी जैसे, वैसे रहेंगे भीतर। ஒரு சிலர் உள்ளேயும் வெளியும் ஒரு மாதிரி இந்த கேரட் மாதிரி மென்மையா இருப்பாங்க. लेकिन कोई जो है बाहर भी मुलायम रहेंगे, भीतर भी ये गाजर जैसे मुलायम रहेंगे, दोनों साइड। ஒரு சிலர் இந்த காஃபி பவுடர் போல இருப்பாங்க. और कोई कोई ये काफी पाउडर जैसे रहेंगे, ஏன்னா இது மூணும் நீங்க எப்பயும் அன்றாடம் உபயோகப்படுத்துறது. क्योंकि ये तीनों जो है लगभग रोज इस्तेमाल होने वाले साधन है। இந்த மூணையும் எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம். मान लीजिए उदाहरण के लिए तीनों को ले लीजिएगा, तीन चीज। இது மூணுலையும் சுடுதண்ணியில போட்டா அந்த மூணு என்ன ஆகும்? गर्म पानी है उबल रहा हुआ है, पानी में तीनों को डालेंगे तो क्या होगा? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது இந்த மூணு என்னவா மாறும்? समस्या या संकट, गर्म पानी है, एकदम समस्या है, उसमें तीनों को डाल दिया गया, क्या होगा कुछ देर में? வெளியே கடினமா இருக்க முட்டை உள்ளுக்குள்ளேயும் கடினமாயிரும். बाहर जो लगता है कठोर कड़ा, वो भीतर भी कड़ा हो जाएगा। இது சாஃப்ட் ஆயிரும். लेकिन ये गाजर मुलायम हो जाएगा, அவ்வளவுதான். बस। ஆனா காஃபி பவுடர்ல காஃபி தண்ணி ஊற்றும் போது, சுடுதண்ணி வரும்போது, लेकिन ये काफी पाउडर है, वो गर्म पानी जब आएगा पड़ेगा, क्या होगा? அது தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து उसी में पूरा गल गल करके முழுமையாக கரைந்து पूरा गल जाएगा, ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கக்கூடியதா வந்துரும். एक सुगंध को देने वाला पाउडर बन जाएगा ऊपर எனக்கு से। அருமையானவர்களே, मेरे प्रियो, பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நீங்க யாருன்னு. समस्या जब आती है तभी पता चलेगा आप कौन है। இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கறேன், मैं अभी आपसे पूछूंगा, நீங்க ஒருவேளை முட்டையை போல இருக்கீங்களா? आप शायद ये अंडा जैसे दिखाई पड़ते होंगे, இல்ல ஒருவேளை கேரட் போல இருக்கீங்களா? या गाजर जैसे क्या आप है, இல்ல சுயத்துல இன்னும் இருக்கிறதுனால உங்களை கரைக்க முடியாம இருக்கிறீங்களா? या भीतर अभी भी कुछ मैं करके कुछ बातें हैं, इसके चलते गल नहीं पा रहा हूं, ऐसे है?
போராட்டங்கள் பாடுகள் கிறிஸ்துவனுடைய மகிமை வெளியே கொண்டு வரணும். समस्या संकट तकलीफ यीशु मसीह की महिमा को हमारे भीतर से बाहर निकालना चाहिए. நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. आप अपने आप को जरा जांचिए.